ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ஜி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான ஆன்மீகமும் அட்வென்ச்சரும் கலந்த ஒரு மலைக்கு போக போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம பருவதமலை தான். பருவதமலைக்கு போகிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மலையாட்டத்தில் இருக்கிற சில விஷயங்கள் தெரியாமல் போனால் நீங்கள் நினச்சதை விடவே ட்ரக் ரொம்ப சேலஞ்சிங்காக மாறிடும். குறிப்பாக இந்த 3 விஷயங்களில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிடாதீங்க, இல்லைனா பாதியிலேயே ட்ரக்கை முடிச்சுட்டு திரும்ப வேண்டிய நிலை உங்களுக்கு வரலாம். இந்த வீடியோவில் பருவதமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக 10ஆவது விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது உங்கள் முழு ட்ரக் எக்ஸ்பீரியன்ஸையே மாற்றலாம். இது வெறும் 16 நிமிஷம் வீடியோ தான், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் மற்றும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்மளோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்புக்கு எனக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபா தான். ஸோ நாங்கள் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து போலூருக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ் டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ வந்து 2 பேருக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் 230 ஆச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு 115 ரூபா. ஸோ நாங்கள் செங்கல்பட்டு போகிற வரைக்கும் முடிச்சுட்டு பேசியிருந்தோம். செங்கல்பட்டு கிராஸ் ஆனோடனே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் காலைல ஏஞ்சி ஒரு 3:30 மணிக்கு ஏஞ்சி பார்க்குறோம், கரெக்டாக போலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் நின்றுடுச்சு. ஸோ நாங்கள் சுற்றி பார்த்தோம், பருவதமலைக்கு மட்டும் கரெக்டாக பஸ் இருந்தது. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினோம். ஸோ அதில் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. ஸோ ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ நம்மளோட மொத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 135 ருபீஸு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக பருவதமலைக்கு ரீச் ஆகிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் தென்மதிமங்கலம் பருவதமலை ஏரியாவுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய ரைட் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா பருவதமலையோடைய அடிவாரத்தில் வந்து ரீச் ஆகிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் பயப்படாதீங்க. நம்ம குளிக்க அண்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இங்கே எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு கரெக்டாக 30 ரூபா வாங்குறாங்க. ஸோ நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஐயனார் கோவில் அண்டு பச்சையம்மன் இருந்துச்சு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தோன்னா கும்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ நான் உங்களுக்கு பார்க்கிங்கை பற்றி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், ஏன்னா வந்து இருட்டாக இருக்குது, உங்களுக்கு சொன்னால் இப்போ புரியாது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு மலை ஏறத்துக்கான ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கான க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா 5 to 1 தான் வந்து பார்த்தோன்னா மலை ஏறத்துக்கான அலோடு. ஸோ 1 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டோட ரெகுலர் செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டான அனுமார் கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கும். ஸோ இது ஏன் இங்கே வச்சாங்கன்றது நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வரன்றத ஒரு பெல் மூலிமா சொல்லிவிட்டு ஸோ வந்து பார்த்தோன்னா உள்ளே நடக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக விடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த மலையோட உச்சியில் ஸ்டார் மாரி இருக்கு இல்லையா, நம்ம அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இது 2 பக்கமே வந்து பார்த்தோன்னா காடாக இருக்கும். சென்டரில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வர மழை பெய்கிறப்போ வர தண்ணி வந்து பார்த்தோன்னா இது வழியாக தான் வந்து பார்த்தோன்னா போகும். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. ஸோ ஒரு 2 பேர் வந்து பார்த்தோன்னா தண்ணியில் போகிறப்ப அடிச்சும் போயிட்டாங்க. ஸோ அதுமாரி நடக்கக்கூடாதுன்றதுக்கோசி இங்கே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டீலில் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கேட் மாரி போட்டிருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ வாங்க, ஸோ உள்ளே நடந்து போகலாம். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு வீரபக்தர் கோவிலுக்கு போகிறதுக்கான வழி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வர பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து 24/7 வந்து பார்த்தோன்னா அன்னதானம் போடுவாங்க. ஸோ நாங்கள் காலையில் கஞ்சி இருந்துச்சு, ஊறுகாய் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு கிணறு இருக்கும். ஸோ அந்த கிணறு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்போ தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக கும்பாபிஷேகம் முடிஞ்சது. ஸோ பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வெளியே வந்தோடனே வந்து பார்த்தோன்னா துர்கை அம்மன் இருக்கும். ஸோ அதையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் நடந்து போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு குரங்குகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த மலையில் வந்து பார்த்தோன்னா குரங்குகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வரும்போது சேஃபாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருவதமலையின் படிக்கட்டு பாதையான விநாயகரையும் முருகரையும் கும்பிட்டுக்கிட்டு ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு ஸோ நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா 11 வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு தான். ஸோ நம்ம வந்து போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா தென்மதிமங்கலம் வழியாக போகலாம், 2வது கடலாடி வழியாக போகலாம். ஸோ நான் இது வரைக்கும் 15லேருந்து 20 டைம் போயிருக்கிறேன். ஸோ எல்லா டைமுமே வந்து பார்த்தோன்னா தென்மதிமங்கலம் வழியாக தான் போவேன். ஸோ இது இப்படி போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது மொத்தமாக 1263 படிக்கட்டு. ஸோ இது போக போக எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நெட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு போகிற வழியில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கும். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
பட் நீங்கள் இந்த லெவல் 1 கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலையை உங்களால் நிச்சயமாக ஏற முடியும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1150 படிக்கட்டு தாண்டியாச்சு. ஸோ உங்கள் கூட பேசிக்கிட்டு கிட்ட போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக 1263 படிக்கட்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம முடித்தாச்சு. ஸோ இங்கே முடித்த உடனே இது வந்து பார்த்தோன்னா உங்கள் நம்பர்ஸ் எல்லாமே தெளிவாக எழுதியிருக்கும், வர வழி எல்லாமே வந்து பார்த்தோன்னா. இது முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து பார்த்தோன்னா மலைப்பாதை பாறைன்னுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பில்லக்கல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே இது இருக்குது. ஸோ மழை பெய்கிறப்போ வந்து பார்த்தோன்னா கல் வந்து கொஞ்சம் மண் அரிப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தோன்னா இர்ரெகுலராக இருக்கும். ஸோ நம்ம ஏறி முடித்தோடனே கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கோவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா சூரியனை கும்பிட்டுடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு விநாயகரையும் கும்பிட்டுட்டு உள்ளே போனோடனே ஒரு சிவன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தோன்னா தண்ணி இருக்குது. இது வரைக்கும் தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே தண்ணி வந்து பிடிச்சிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாதையை லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கத்தான் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா படிக்கட்டே நம்ம ஏறி வந்ததுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஏற முடியுன்ற கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ குச்சியை நான் ஏன் வச்சுருக்கேன்னா குரங்கு வந்து அட்டகாசம் தாங்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து குச்சி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் தாழ்ந்த உடனே நம்மளோட கடலாடி பாதையான அது வந்து பார்த்தோன்னா ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான டேர்னிங்கு. இந்த சைடு போனோன்னா வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து தென்மாதிமங்கலம் போவீங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்துக்கிறப்ப கடலாடி வழி. ஸோ இது வந்து லெவல் 2 வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெவல் 2 முடிச்சுட்டு லெவல் 3 இரும்பு கம்பி பாதைக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இரும்பு கம்பியில் பிடிச்சி நடக்கிறதுக்கு வசதி எல்லாமே தெளிவாக கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. பட்டு இங்கே ஒருத்தர் பாருங்கள், எவ்வளோ பெரிய மலையிலையும் 25 கிலோ அரிசி மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு நடக்கிறதே பெரிய விஷயம். இவர் அன்னதானத்துக்காக எடுத்துட்டாரு. இவர் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக லெவல் 3 முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் மேலே போனோடனே வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான சிவன் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ அதனோட பேக் சைடு வியூ ஃபுல்லாகவே வந்து பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா சுற்றி மலை, அதுவும் காற்று வந்து ரொம்ப நல்லா அழகாக வரும். ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த எண்டு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு மலை தான் வந்து பார்த்தோன்னா ஜவாது மலை. ஸோ இது பார்க்கவே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஈவினிங் டைம் சன்செட்டில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பாதையான கடப்பாறை பாதைக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ கடப்பாறை பாதை எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு கடப்பாறை பாதை தான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டு சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் 2 கையுமே யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஏறும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பாதையை தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா கடப்பாறை பாறையை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தண்டவாளப்படி வந்து பார்த்தோன்னா ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுமாரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் 2 கையுமே வச்சுக்கிட்டு ஏறுங்க. கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும், யாரும் பயப்படாதீங்க. பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கம்பி மாரி வந்து பார்த்தோன்னா சங்கிலி போயிருக்கும். ஸோ யாரும் பயப்படாமல் தைரியமாக ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனலி வந்து பார்த்தோன்னா பில்டிங் நம்மளுக்கு நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிட்ட வந்துட்டோம். ஸோ இதனோட இயற்கை அழகை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்த வழியுமே வந்து பார்த்தோன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப மெல்லிய கோடு மாதிரி தெரியுது பாருங்கள். இதுதான் நம்ம வந்த வழிய ரோடே இதுதான். ஸோ மேலேருந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு மெல்லிய கோடு மாரி இருக்கும். ஸோ நம்மளுடைய பிரச்சனைகளும் இப்படி தான். ஸோ இப்படி தான் நம்மளோட பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இது மூலிமா நான் கற்றுக்கிட்டது. ஸோ இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேச்சுரல் காற்றை ஃபீல் பண்ணும்போது உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த படிக்கட்டுலாம் போட்டாங்க. ஒரு காலத்தில் எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா கடப்பாறை பாறை மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்மளை ஏறத்துக்கு. பட் இப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு கட்டிட்டாங்க. சைட்லேயுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கம்பி மாரி போட்டுடுறாங்க. இங்கே வந்து ஏன் வந்து பாதம் இருந்து அதுக்கு மேலே சிவன் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர் காலத்தில் சிவபெருமான் இங்கே ஒரு அடியையும் இன்னொரு அடி வந்து திருவண்ணாமலை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க.
ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுமாரி கூலிங் காற்று இங்கே தான் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இடுக்குப்பாறைக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இடுக்குப்பாறை ஏறத்துக்கே நல்லாவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் குண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம உடம்புல வாசித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு படிக்கட்டு தாண்டினோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அனுமார்க்கு இருக்கும். ஸோ அதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா மடம் இருக்கும். ஸோ இங்கே வந்து மழைநீர் தொட்டி வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அனுமார். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மீட்டர் நடந்த உடனே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆவலோடு எதிர்பார்த்துருந்த பருவதமலை வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிட்ட வந்துட்டோம். ஸோ இது வந்து 2 பேருக்கு, ஒன்று பருவதமலை, இன்னொன்று பார்த்தோன்னா மல்லிகார்ஜுனர் மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பருவதமலை. ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். சரி வாங்க மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குரங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வெளியே எடுக்காதீங்க. ஒன்று பேக் உள்ளே வச்சுக்கோங்க, கையிலையும் வந்து குச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சது வருஷம் என்ன பண்ணோன்னா எல்லாம் பெயிண்டிங் பண்ணி சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்போயுமே வந்து பார்த்தோன்னா விநாயகரை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு பூஜை பண்ணுற தண்ணி எல்லாமே இங்கே வந்து நிற்கும். ஸோ அதை முடிச்சுட்டு உள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தோடனே இதனோட கூலிங் வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ கூலிங்காக அழகாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா விநாயகர் இருப்பார், அடுத்து முருகர் இருப்பார். ஸோ எல்லாருமே கும்பிட்டு வந்து பார்த்தோன்னா சிவன் இருப்பார், தியானலிங்கன்னு ஒன்று இருக்கும். ஸோ காமிக்கிற பாருங்கள். ஸோ இதை சுற்றி நாயன்மார்கள் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய நேம் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா போர்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ வருஷங்கள்ன்றதையும் வந்து பார்த்தோன்னா எழுதியிருப்பாங்க. ஸோ இது பார்த்து முடித்தவொடனே என்ன பார்த்தோன்னா நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பூஜை பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இதனோட பழைய வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். இது பார்க்குறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பாக்கியம். இப்போ கரண்ட்லி வரவங்க யாருக்குமே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ சாமிகள் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து பார்த்தோன்னா பூஜை பண்ணுறாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு 15லேருந்து 20 டைம் வந்திருக்கிறேன். என் கூட வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 to 30 பீப்புள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் வந்தவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனலோடைய லிங்க் வந்து பார்த்தோன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களே எங்கள் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ராவலராக கண்டிப்பாக வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 4560 அடி வந்து உயரத்தில் நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுமாரி வந்து ஒரு பூஜை பண்ணுற பாக்கியம் வந்து கிடைக்கிறது ரொம்ப வந்து பெரிய விஷயம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது. ஸோ இதை பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையோட அடிவாரம் தான் என்னோடய சொந்த ஊர். பட் என்னால் நினச்ச டைம்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர முடியாது. சிவபெருமான் எப்போ அழைக்கிறாரோ அப்போ தான் என்னால் வர முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் லாஸ்ட்டு 2 வருஷமாக வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் கண்டிப்பாக என்னால் வர முடியல. ஸோ இப்போ தான் நான் வரேன். பட் இதுவே 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா 1 வருஷத்தில் 8 டைம் வந்து போனேன். ஸோ இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம நினைக்கிறப்ப சிவபெருமான் கோயிலுக்கு போக முடியாது. சிவபெருமான் நம்மளை எப்போ அழைக்கிறாரோ கண்டிப்பாக நம்ம அப்போ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட அடிவாரம் தான் என்னோடய சொந்த ஊர் இருந்தாலும் என்னுடைய 25 வருஷத்தில் நான் அந்த கோயிலுக்கு வந்ததே கிடையாது. ஸோ நானும் வந்துட்டு எங்கள் வீட்டில் போகும்போது எல்லாமே சொல்லுவேன், என்னையும் கூட்டுமாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க கூட்டினே போக மாட்டாங்க. ஏன்னா நீ ஏற மாட்டேன், உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் சரி இருந்தால் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அப்புறமேட்டு வந்து எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நம்மளால் ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு மட்டுமே வந்து கிளம்பி வந்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகா சிவராத்திரி. ஸோ அன்றைக்கி தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெக்கிங் பண்ணி வரேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் பண்ணி வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எங்களை நாங்கள் கண்டினியூஸாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிற வச்சு அந்த பெருசாக ஸ்டெமினா எங்களுக்கு இருந்துச்சு. எங்களை ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. ஃபஸ்ட் டைமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பாதையும் கடக்க தான் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம சிவனை பார்க்க முடியுன்றது வந்து பார்த்தோன்னா எதை உணர்த்துதுன்னா, நம்மளுக்கு வந்து வர ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்ம வந்து கடந்து போக தான் வந்து பார்த்தோன்னா கடைசியாக எப்படி நம்ம சிவனை பார்க்குறோமோ அப்படி தான் வந்து நம்ம கடைசியாக வந்து வெற்றி கண்டிப்பாக வருன்றது தான் இந்த கோயிலுடைய நம்மளோட மறைமுகமாக வந்து நம்மளுக்கு சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு வரப்போ நான் என்ன வேண்டிக்குவேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னுட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்குவேன். 2வது, என்னை படைத்தவரே நீ தான், எனக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீ என்ன கொடுத்தாலும் நான் மனநிறைவோடு இருப்பேன். ஏன்னா நீ எது செஞ்சாலும் எனக்காக தான் செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மனநிறைவோடு வெளியே வருவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அளவில்லா சந்தோஷம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து 1 மாதமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஓம் நம சிவாய.
ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தான் வந்துட்டு தீபம் கற்பூரம் எல்லாமே ஏற்ற அலோவ் பண்ணாங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா புகை சூழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ இந்த கோபுரத்தில் அழகாக காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சன்ரைஸ் பார்க்குறப்போ இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா மடத்துக்குள்ளே போயிட்டோம். ஸோ இங்கே தண்ணி தருவாங்க, அந்த அன்னதானமும் தருவாங்க. ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் போகிறதுக்கு, கீழே குனிஞ்சு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே போனோடனே வந்து பார்த்தோன்னா சித்தருடைய ஃபோட்டோஸும் ஒரு அம்மனுடைய சாமியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு காலைல அன்னதானம் தருவாங்க. ஸோ எங்களுக்கு வெண்பொங்கல் கிடச்சிது, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் இறங்குறோம். ஸோ இந்த வழி இடத்துல தான் இறங்குற இடத்துல தான் பார்த்தோன்னா இங்கே வந்து மழைநீர் சேகரித்தாங்க அதிகாலத்தில். ஸோ இப்போ யூஸ் இல்லை, பட் அப்போதைக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏறுறதுக்கு வந்து பார்த்தோன்னா கடப்பாறை பாறை, இறங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஏணி படிக்கட்டு. ஸோ நீ வீடியோவில் வரும், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் முக்கியமான 10 விஷயங்கள், அது என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். நம்பர் 1, பருவதமில் வந்து ப்ராப்பர் அட்வென்ச்சர் மவுண்டன் ட்ரெக்கிங்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகணும். ரெண்டாவது ஒன்று உங்களோட ஃபிட்னஸ்ஸு. ஸோ ஃபிட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நம்ம எடுத்து வரணும். மூணாவது வாட்ரு அண்டு காட்டு நெல்லிக்காய். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாக்கு வந்து வறண்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட பேக்கில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா தண்ணீர், ஸ்நாக்ஸு, ஃபோனு, பவர் பேங்க் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸு. அண்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரொடெக்ஷன் இருந்தால் ரெயின் ப்ரொடெக்ஷனு. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் வெயிட்டு ஹெவியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு குரூப்போடு வாங்க. 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். 9th ஒன் வந்து உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, ட்ரக்கை விட உங்கள் சேஃப்டி தான் ஹை ப்ரியாரிட்டி. 10th ஒன் பார்த்தோன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5லேருந்து 1 மணி வரைக்கும் தான், மதியம் 1 மணிக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் கரெக்டாக வரமே பிளான் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மலையோட அடிவாரான வீரபத்திர கோயில் வந்து ஒன்று அன்னதானம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நம்மளோட ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு அகேன்ஸ்டாக அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருந்துச்சு, இங்கே பார்க்கிங் பண்ணிங்க. இதுமாரியான தரமான வீடியோக்கு நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோடய ஃபுல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் 1 செகண்ட் இருக்கும்.